இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பங்கு மக்கள் தங்களுடைய 27வது பங்கு விழாவை பங்கு பாதுகாவல புனித சூசேப்பரின் திருவிழாவை கொண்டாட கொடியேற்றி நவ நாட்களை நாம் தொடங்குகின்றோம். உண்மையிலே இது நம்முடைய பங்கிற்கு ஒரு முக்கியமான நாட்கள் என நான் நம்புகிறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பங்கு திருவிழாவை கொண்டாடும் போது நாம் கொடியேற்றி நவ நாட்களை அனுசரித்து நம்முடைய பங்கு பாதுகாவலருடைய வாழ்க்கையும் அவருடைய குணங்களையும் நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நாம் முன் வருகின்றோம். அதுதான் பங்கு திருவிழாவின் நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பங்குக்கும் பாதுகாவலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய பங்குக்கு புனித சூசேப்பர். இப்போ நம்முடைய பங்கு மக்கள் அவரை பின்பற்றி அவர் எப்படி இறை சித்தத்தை நிறைவேற்றி இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆனாரோ அதே போல் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனாகிய நாம் அவரை போல் கீழ்ப்படிதலிலும் தாழ்ச்சியிலும் ஒன்றுபட்டு நாமும் இறை இயேசுவுக்கு ஏற்புடையவர்களாக மாற முன்வர வேண்டும். அதுதான் நம்முடைய திருவிழாவின் நோக்கம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது, இயேசு நம்மிடம் சொல்கிறார், நான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இந்த உலகிற்கு வந்தேன். வேறு ஒன்றும் அவர் சொல்லலை. நான் இந்த உலகத்திற்கு நல்லா இருக்கணும்னு வரல, நான் இந்த உலகத்தில் வந்து பேரும் புகழும் பெற வேண்டும் என்று வரல, வேறு ஒன்றும் அவர் சொல்லலை. நான் இந்த உலகத்திற்கு வந்தது என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற, அவ்வளவுதான். அந்த தந்தையின் திருவுளம் என்ன? நாம் அதை பார்க்கும்போது, இயேசுவின் வாழ்க்கையில் நாம் அதை பார்க்கும்போது தந்தையின் திருவுளம் என்ன? நீ உலகத்திற்கு போய் மனிதர்களுடைய பாவங்களுக்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும், பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு தன் உயிரை விட வேண்டும். அதான் தந்தையுடைய திருவுளம் இயேசுவுக்கு. அவர் மகிழ்ச்சியோடு என்ன சொல்கிறார்? அந்த திருவுளத்தை நிறைவேற்ற தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆர்ச்பிஷப் ஃபுல்டன் ஷீன், அமெரிக்கன் டிவி எவாஞ்சலிஸ்ட், ரினவுண்ட் ப்ரீச்சர், அவர் கூடிய சீக்கிரம் புனிதர் பட்டம் பெற இருக்கின்றார். அவர் பெரிய ப்ரீச்சர். அவருடைய யூடியூப்பில் நீங்கள் கேட்கலாம், அவருடைய ப்ரீச்சிங் எல்லாம். ஆர்ச்பிஷப் ஃபுல்டன் ஷீன் போட்டால் தெரியும். அவர் என்ன சொல்கிறார்? கிரைஸ்ட் கேம் to die. The purpose of incarnation is to die. நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இங்கே யாராவது இருக்கிறாங்களா? நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிறது இறப்பதற்காக? யாரும் இறக்க தயாராக இல்லை. ஆனால் இயேசு நம்முடைய என்ன சொல்கிறார்? என்னை பின் செல்ல விரும்பவன் தன்னை மறந்து தன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னை பின் செல்லட்டும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது பலன் தராது, அப்படியே இருக்கும், அது கெட்டு போகும். அது மடியணும், அப்பந்தான் வாழ்வு வரும். நாம் நம்மை துறந்து நம்மில் இறக்காவிட்டால் நமக்கு வாழ்வு இல்லை. அதான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால். அப்போ இயேசுவின் விருப்பம் என்ன? கடவுளின் விருப்பம் நம் ஒவ்வொருவருக்கும் என்ன? தன்னை மறந்து தன்னை துறந்து தன்னில் இறந்து அவரில் வாழ்வது. நம்ம இப்போ பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். பாஸ்கா காலம் இயேசுவின் உயிர்ப்பை நாம் தியானித்து அந்த உயிர்த்த இயேசுவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அனுபவித்து அதன்படி செயல்படுவதற்காகத்தான் இந்த பாஸ்கா காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாஸ்கா காலத்தில் நாம் நம்முடைய பங்கு திருவிழாவையும் கொண்டாடுகிறோம்.
நம்முடைய பங்கு பாதுகாவலர் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக, உதாரணமாக, வழிகாட்டியாக நமக்கு இருக்கின்றார். எனவே கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய பங்கு பாதுகாவலருடைய வாழ்க்கை. புனித சூசேப்பருடைய ஐடென்டிட்டி கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் அவருடைய ஐடென்டிட்டி, வேற ஒன்றும் இல்லை. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் என்ன பார்க்குறோம்? கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். நம்முடைய திரு அவையின் முதல் மறைசாட்சி, முதல் மார்டர் ஸ்டீபன், அவர் கொல்லப்படுகிறார். இயேசுவை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். அவர்கள் கல்லால் எறிந்து கொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார்? கடவுளை நோக்கி, தந்தையே, இவர்கள் செய்வதறியாது செய்கிற இவர்களை மன்னித்து விடுங்கள். யார் சொன்னது? இயேசு சொன்னது. சிலுவையிலிருந்து இயேசு சொன்னது. புனித ஸ்டீபன் இயேசுவை பின்பற்றுகிறார். கடைசியில் அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக இயேசுவின் வாழ்க்கையாக மாறுகிறது. இயேசு சொன்ன சொற்களையே சொல்லி அவர் உயிரை விடுகிறார், மறைசாட்சியாக மாறுகிறார். திரு அவையின் முதல் மறைசாட்சி. இன்றைய முதல் வாசகத்திலே அதைத்தான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஸ்தேப்பன் இறந்து விட்டார், அவர் கொல்லப்பட்டார், அடக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு சவுல் தீவிரமாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறான். அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு அவர்களை துன்புறுத்துகிறான். ஆனால் அந்த பகுதி கடைசியில் எப்படி முடியுது? அங்கே மகிழ்ச்சி நிரவியது. பிலிப்பு சமாரியாவுக்கு போகிறார். அந்த துன்புறுத்தும் வேளையிலும் அவர் அதை விட்டுவிடவில்லை, மௌனமாக இருக்கவில்லை, அமைதியாக இருக்கவில்லை. அவர் சமாரியாவுக்கு போகிறார். ஏன்னு சொன்னால் அவர்கள் உயிர்த்த இயேசுவை அனுபவித்தவர்கள், அவர்களால் சும்மா இருக்க முடியாது. எனவே சமாரியாவுக்கு போய் உயிர்த்த இயேசுவை பற்றி போதிக்கிறார். அங்கே மக்கள் அவர் சொல்வதை கேட்டு நம்புகிறார்கள். அங்கே நிறைய அற்புதங்களை செய்கிறார், பேய்களை ஓட்டுகிறார். மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், துன்ப நேரத்திலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், ஆனால் அங்கே உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்று அந்த துன்ப நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் இன்று பார்க்க வேண்டும். புனித சூசேப்பருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது? அவர் விருப்பத்தால் அவரால் என்னாவது செய்ய முடிந்ததா? இந்த உலகத்தில் அவர் விருப்பப்பட்டது என்னாவது நடந்ததா? தொடக்கத்திலிருந்து கடைசி வரையுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது? அவர் நினைத்தது, அவர் விரும்பியது, அவர் எதிர்பார்த்தது ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் சரிவர நடந்தது. அவர் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார்? கடவுளுக்காக, கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்காக, கடவுளோடு இணைந்து வாழ்வதற்காக. கீழ்ப்படிதல் என்ற ஒரு முயற்சியால் அவர் இறை சித்தத்தை தன் வாழ்க்கையால் நிறைவேற்றினார். அதுதான் இன்று அவர் அகில திருச்சபையின் பாதுகாவலராக இருக்கின்றார். இஸ் த பேட்ரன் ஆஃப் த யூனிவர்சல் சர்ச். அகில திருச்சபையின் பாதுகாவலராக இருக்கின்றார். புனித சூசேப்பர் கீழ்ப்படிதல், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான குணம். நீங்கள் சாத்தான்கிட்டேருந்து விடுபட்டு இருக்க முயற்சி செய்கிறீங்களா? கீழ்ப்படியுங்க. சாத்தான் யாரோடு தொடர்பு கொள்வான்? சாத்தான் யாரோடு இணைந்திருப்பான்? சாத்தானுக்கு யார் மேல் அதிகாரம் இருக்கும்? கீழ்ப்படியாதவர்கள் மேல். ஏனென்றால் அவன் கீழ்ப்படியாதவன். சாத்தான் கீழ்ப்படியாதவன். அவன் இறை சித்தத்திற்கு எதிராக எழும்பி நின்றவன். அதனால்தான் நரகத்திற்கு தள்ளப்பட்டவன். எனவே அவன் கீழ்ப்படியாதவன். The sin of the first angels, fallen angels, is disobedience.
நத்திங் எல்ஸ். நம்முடைய முதல் தந்தை ஆதாம், ஆதாமுடைய பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. லூசிபர் அவருடைய தோழர்கள், அவருடைய பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. லூசிபர்னா யார்? லூசிஃபர், எவ்வளோ அழகான பெயர். இப்போ லூசிபர் நம்ம யாரை கூப்பிட்டா அது சாத்தான் இல்லையா? ஆனால் லூசி, லைட், ஃபர், டு கேரி. லூசிஃபர்னா ஒன்று கேரிஸ் லைட், ஒளியை எடுத்து செல்பவர் தான் லூசிஃபர். இந்த பிள்ளைகளுக்கு பேர் போடலாம் லூசிஃபர்னு, அது அழகான அர்த்தமுள்ள ஒரு பேர். ஆனால் அந்த பேரை இப்போ கேட்டாலே நம்ம என்ன நினைப்போம்? இவன் லூசிஃபர்டா. லூசிஃபர்னா சாத்தான். பாருங்க, அந்த பேரே மாற்றி விட்டார். கீழ்ப்படியாமையினால ஒரு நல்ல அழகான பெயர், அந்த பேரின் பொருள் கூட மாறிற்று கீழ்ப்படியாமையினால. அதனால யார் யார் கீழ்ப்படியாமல் இருப்பாங்களோ அவர்கள் சாத்தானின் நண்பர்களாக மாறுவார்கள், சாத்தானின் சொந்தக்காரர்களாக மாறுவார்கள். கொஞ்சம் தியானித்து பாருங்க இதை பற்றி. புனித யோசேப்பை பற்றி பாருங்க. ஒருபோதும் சோதனைக்கு உள்ளாகவில்லை. ஏன்? சாத்தானுக்கு அவர் மேல் ஒரு பிடி கூட இல்லை. அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்தவர். அன்னை மரியாளோடு அவருடைய மன ஒப்பந்தம் ஆயிற்று. யோசேப்பு, சிலர் யோசேப்பு எல்லாம் சிலர் அதில் பரவாயில்லை. யோசேப்பர், சில ஆர்டிஸ்ட் யோசேப்பை பெரிய பெரிய ஓல்டு மேனாட்டு காட்டுவாங்க. அது தவறு. யோசேப் he was never old. As a young handsome man, otherwise Mary would not have accepted. Mary is such a beautiful girl. You think she would accept to get married to a old Buddha, old man? Never. Joseph was a young man. ஏன் யோசப்பை ஓல்டு மேனாட்டு அவங்க சித்தரிக்க தொடங்கினது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. He was a guardian of virgins, கன்னியர்களுடைய பாதுகாவலர். அப்போ அவங்களுடைய ஒரு எண்ணத்தில் முதியவர்கள் கன்னியர்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னுள்ள ஒரு இதில் தான் யோசேப்பை அவர்கள் அப்படி சித்தரிக்க தொடங்கினார்கள். ஆனால் யோசேப் உண்மையிலே ஒரு அழகான யங் ஹேண்ட்ஸம் மேன். அந்த இளம் வயதிலேயே அவர் தன்னுடைய விருப்பப்படி ஒரு அழகான பெண்ணை மணந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்காக கனவு கண்டவர் யோசேப்பு. அதனால்தான் மன ஒப்பந்தம் ஆயிற்று. அன்னை மரியாளும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தார். ஏனென்றா யோசேப்பு, நீங்கள் இந்த பழைய ஒரு படம், இங்கிலீஷ் படம் இருக்குது, ஜீசஸ் படம். அது பழைய படம், முதல்ல எடுத்த படம், பழைய படம், ஜீசஸ் படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அன்னை மரியாளுக்கு தூதுவர் செய்தி கொடுக்கிறதுக்கு முன்னால் மன ஒப்பந்தம், இயேசுவுக்கும் ஜோசேப்புக்கும் மரியாளுக்கும் மன ஒப்பந்தம் ஆயிற்று, என்கேஜ்மெண்ட். இனி கொஞ்ச நாளில் திருமணம் நடக்கும். அந்த சமயத்தில் மரியா தன்னுடைய தோழர்களோடு குடம் எடுத்து தண்ணி எடுக்க போகிறாங்க. அந்த ஃபில்மில் அவங்க தண்ணி எடுக்க போகிறாங்க. அவங்க தோழர்களோடு அந்த பேச்சு என்னன்னு சொன்னால், ஏய் ஜோசப் உன்னுடைய கணவனாக போகிறவன் என்ன அழகான, நீ பாக்கியசாலி, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மரியா தன்னுடைய உள்ளத்தில் சிரிச்சுட்டே நல்ல சந்தோஷமாக நடந்துட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு நாட்டி கேர்ள், அவள் என்ன சொல்கிறா, அவரை ஏமாத்துறதுக்காக, ஏய் பாரு பின்னால் ஜோசப் வராரு. மரியா எவ்வளவோ மகிழ்ச்சியோடு திரும்பி பார்த்து ஏமாற்றம் அடைந்தாங்க. அந்த ஃபில்மில் அவங்க ஏன் அதை எடுத்து காட்டுறாங்கன்னு சொன்னால், மரியா அவ்வளோ பற்றுதலாக இருந்தா ஜோசப்போட, அவ்வளோ அழகான ஹேண்ட்ஸம் யங் மேன் ஜோசப். அந்த நிலையில் ஜோசப்புக்கு தெரிய வருது, மரியாள் ஏற்கனவே கருவுற்றிருக்கிறாள். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஏதாவது இங்கே இருக்கிற ஆண்கள் நினச்சி பாருங்கள். யாரோட உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு உனக்கு ஒரு
செய்தி கிடைக்குது, நீ திருமணம் செய்ய போகிற, ஆல்ரெடி ஷீ இஸ் ப்ரெக்னன்ட், அவள் என்கேஜ்ட். ஏன்னா ஏற்றுக்கொள்வீங்களா? முடியுமா? வாழ்க்கையே ஷேட்டர்ட் ஆயிற்று, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் புனித யோசேப்பு நற்செய்தி என்ன சொல்லப்படுது? அவர் நீதிமான், அவர் நீதிமான். அதனால யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, யாருடைய பேரும் கெட்டுப்போகக்கூடாது என்ற ஒரே நோக்கில் மரியாளின் பெயரை பாதுகாப்பதற்காக அமைதியா மௌனமா ஒன்றும் சொல்லாமல் விலகி போயிடுவேன். அவருடைய வாழ்க்கையை அவள் வாழட்டும், நான் வாழ்க்கை, நான் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்பந்தான் இறைவனின் சித்தம் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது கனவு வழியாக. யோசேப், தயங்காதே, நீ திருமணம் செய்ய போகிறவள் தூய ஆவியாரால் கருவுற்றிருக்கிறாள். அவர் புரிஞ்சிருப்பாரா? இப்ப நமக்கு அது புரியுது. அந்த சமயத்தில் அவர் புரிஞ்சிருப்பாரா தூய ஆவியாரால் கருவுறுவது என்ன என்று? ஆனால் அவருக்கு இது கடவுளிடமிருந்து அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை அறிந்ததும் அவர் என்ன சொல்கிறார்? கடவுளுடைய சித்தம், அதுதான் என் வாழ்க்கை, இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என் வாழ்க்கை. ஒரு அழகான பெண்ணை மணப்பது என்னுடைய வாழ்க்கை அல்ல, என்னுடைய வாழ்க்கை இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுவது. எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த மனப்பான்மையில வாழ்கிறார்கள்? திருமுழுக்கு பெற்ற எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த மனப்பான்மை? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுவது. அந்த சித்தத்தை எப்போதும் தெரிந்து கொள்வதற்காக ஜெபிப்பது, ஜெப வாழ்க்கை மூலம் இறைவனின் சித்தத்தை அறிவது. அன்னை மரியாள் எப்படி அறிந்தாள் இறைவனின் சித்தத்தை? ஜெபம் மூலம். ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு அந்த அனுபவம் கொடுக்கப்படுகிறது வானதூதரால். நீ கருவுற்று ஒரு பிள்ளை பெற்றெடுப்பீர், அதற்கு இயேசு என்று பெயரிடுவீர். அப்போ மரியா என்ன சொல்றா? அது எப்படி நடக்கும்? நான் இதுவரை யோசேப்போடு ஒன்றாக இருந்ததில்லையே, நான் கணவனை அறியேனே, அது எப்படி நடக்கும் என்று அவள் சவால் விடுகிறாள். அப்போதான் அவளுக்கு சொல்லப்படுகிறது தூய ஆவியாரின் வல்லமையால். மரியா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, இது எப்படி நடக்கும்? அவளுக்கு சொல்லப்பட்டது தூய ஆவியாரின் வல்லமையால் நீர் கருவுற்று பிள்ளை பெற்றெடுப்பீர், அது இறைவனின் பிள்ளை என்று அழைக்கப்படும். அப்புறம் அவங்க சொல்றாங்க, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது, நான் உமது அடியேன், உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது. ஆனால் யோசேப்பை பாருங்க, அவர் ஒன்றும் சொல்லல. கனவுல கண்டது, ஒரு தூதர் அங்க வந்து சொல்லல, கனவுல கண்டது இது இறைவனின் சித்தம், நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கீழ்ப்படிதல். முற்றிலும் இயேசுவின் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கீழ்ப்படிதல். He was obedient, even obedient unto death, even death on a cross. He was obedient unto death, even death on a cross. அதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, obedient. ஏனென்றால் கீழ்ப்படிபவர்கள் இறைவனுக்கு சொந்தமானவர்கள். இயேசு தந்தைக்கு சொந்தமானவர். எப்படி? கீழ்ப்படிதலினால். அவருடைய கீழ்ப்படிதல் அவர் தந்தை மேலுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர் என்ன சொல்கிறார்? என் கட்டளைகளை ஏற்று அதன்படி நடப்பவன் தந்தைக்கும் எனக்கும் சொந்தமானவாக இருப்பான். கீழ்ப்படிதல். எப்போ எந்த நம்முடைய வாழ்க்கையில் எந்த தருணத்தில் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கின்றோமோ அந்த தருணத்தில் சாத்தான் நம்மை சொந்தமாக்கிக் கொள்கிறான். நாம் பாவத்தில் விழுவோம், நாம் தீய செயல்கள் செயல்பட முன் வருவோம். கீழ்ப்படிதல் தான் அதன் துவக்கம். குடும்பங்களை எடுத்து பாருங்க, குடும்பங்களை எடுத்து பாருங்க. எந்த குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இல்லையோ, கணவன் மனைவி, மனைவி கணவன், பெற்றோர் பிள்ளைகள், எந்த குடும்பத்தில் ஒரு கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கே இறைவனின் ஆசீர்வாதம் இருக்காது. எந்த ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கே இறைவனின் ஆசீர் இருக்காது, இருக்க முடியாது. ஏனென்றால் கீழ்ப்படிதல் இல்லாமல் வாழ்பவர்கள் சாத்தானுக்கு சொந்தமானவர்கள்.
கீழ்ப்படிதல் வழியாகத்தான் இயேசு தந்தைக்கு சொந்தமானார், தந்தையோடு ஒன்றாக இருந்தார். தந்தையும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை காண்பவர்கள் தந்தையை காண்பார்கள். என்னுடைய உணவு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது என்று இயேசுக்கு சொல்ல முடிந்தது. அவருடைய வாழ்க்கை முற்றிலும் ஒரு கீழ்ப்படிதலான வாழ்க்கை. கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் இயேசுவை போன்று கீழ்ப்படிதல் வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்று புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கை வழியாக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். கீழ்ப்படிதல். எந்த ஆள் கீழ்ப்படிதலின் வாழ்க்கை வாழ்கிறாரோ அவருடைய மனதில் அமைதி இருக்கும், அவருடைய மனதில் மகிழ்ச்சி இருக்கும். துன்பம் நேரிடும், அதில் ஒரு குறை இல்லை. துன்பம் வரும், பிறர் மதிக்க மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அவருடைய உள் மகிழ்ச்சியை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கை. அவர் கீழ்ப்படிந்தார், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தார். இவ்வளவு பேறு பெற்றவர், எல்லா புனிதர்களிலும் மேலானவர். ஏனென்றால் இயேசுவை பெற்றெடுத்தவர். அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் போது அங்கே அவர்தான் அந்த முதலாக குழந்தையை எடுத்து அரவணைத்தவர், அந்த குழந்தையை பேணி பாதுகாத்தவர். மீட்பராம் இயேசுவை பேணி பாதுகாத்தவர், வளர்த்தவர், உணவூட்டியவர், ஆடை அணிந்து கொடுத்தவர், நடக்க படித்து கொடுத்தவர். எவ்வளவு நாள் அவரை தன் மார்போடு அணைத்து அன்பு செய்தவர் யோசேப்பு. அவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவர், இயேசுவுக்கு வேலை செய்ய கற்றுக் கொடுத்தவர். கடைசியாக இயேசுவின் மடியில் தன் உயிரை கொடுத்தவர். யாருக்கும் இந்த உலகத்தில் துறக்கம் முதல் இறுதி வரை யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. அன்னை மரியாளுக்கும் இந்த பாக்கியம் இல்லை. இயேசுவின் மடியில் தன் உயிரை கொடுக்க அன்னை மரியாளுக்கும் இந்த பாக்கியம் இல்லை. சூசேப்பருக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம். அன்னை மரியாளுடைய மடியில் தலை வைத்து இயேசுவின் மடியில் தன் தலையை வைத்து உயிரை கொடுக்கும் பாக்கியம் பெற்ற ஒரே ஒரு நபர் சூசேப்பர். அதனால்தான் நல்ல இஸ் பேட்ரன் ஆஃப் குட் டெத், நல்ல இறப்புக்கு பாதுகாவலர், நல்ல மரணத்துக்கு பாதுகாவலர், நல்ல மரணத்துக்கு பாதுகாவலர். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நான் பாண்டிச்சேரிக்கு வந்தேன் முதலாக. நான் இந்த இதில் நிற்கும்போது எனக்கு அது எப்பவும் ஞாபகம் வரும். இந்த லெக்டர்னில் நிற்கும்போது 2022 நான் இங்கே ஏப்ரல் 29 இங்கே வந்தேன். மே 1 நான் இங்கே பூசை வைக்க வரேன். முன்னால் இருந்த கூப்பிட்டார் இந்த பூசைக்கு, சின்னப்பர் பூசைக்கு வரேன். பூசை நற்செய்தி வாசித்துட்டாங்க, மறையுரை கொடுக்கணும். என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் தமிழில் மறைவுரை கொடுத்தது கிடையாது. குருப்பட்டம் கிடச்சி 1982 எனக்கு குருப்பட்டம் கிடச்சி குருவானவராக மாறேன். அதிலிருந்து மே 1 வரை நான் ஒருபோதும் தமிழில் பிரசங்கம் வச்சது கிடையாது. நான் தமிழ் பூசை வச்சுருக்கிறேன், ஆனால் வேறு யாராவது ஃபாதர்கிட்ட சொல்ல பிரசங்கம் வச்சுருங்க, தமிழில் பேச முடியாது. நான் நினைக்கிறேன் அந்த நாள் நான் இங்கே நின்றுட்டு திணறி ஒவ்வொரு வார்த்தைக்காக கஷ்டப்பட்டு ஃபாதர்ஸ் இங்கே பின்னால் இருந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த விசுவாசத்தை பற்றி நான் விளக்கி கூறினேன். அந்த 7 steps ஆஃப் ஃபெய்த், ஸ்டெப்ஸுக்கு தமிழில் எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க படிநிலை. அப்போ நான் நினச்சேன் இது படிநிலைன்னா ஸ்டெப்பா? அது கூட எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இயேசு கெத்செமனியில் கஷ்டப்பட்டது போல் இங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு நான் அந்த முதல் தமிழ் செர்மனை இங்கே கொடுத்தேன். ஆனால் இப்போ எனக்கு கடவுள் அதை கொடுத்துட்டாரு, பேச கொடுத்துட்டார். நான் செர்மனில் இந்த வெளியில் போயிட்டேன் இப்போ. எனவே தட்ஸ் வை, அதனால்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலர் கிடைச்சிருக்கிறார், புனித சூசேப்பர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வினோபா நகர் மக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் வேறு ஆட்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். குடும்பத்தில் உங்கள் சொந்த வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் வாழ்க்கையை
ஒரு வாரம் அனுசரித்து பாருங்க. ஒரு வாரம் அனுசரித்து பாருங்க. எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? உள் மகிழ்ச்சி. அது யாரும் உங்களிடந்து எடுத்துக்கிட முடியாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி. நான் அந்த கீழ்ப்படிதலுக்கு என்னுடைய வாழ்க்கையிலேருந்து எவ்வளவோ உதாரணம் சொல்லலாம். நான் குருவாட்டு இருக்கும்போது எவ்வளோ கனவு கண்டேன். ஒரு பெரிய போதகராக சைனாவுக்கு போனால் அது செய்யணும் இது செய்யணும் எல்லாம். ஆனால் ஆயர் சொல்லுவார், நோ, யூ கோ டு தட் பாரிஷ். நான் ஒரு குரூப்பு தொடங்கினேன், எவாஞ்சலைசேஷன். அதில் 2 செமினேரியன்ஸ், ஒரு பொதுநிலையினர், ஒரு முஸ்லீம், அவரை நாம் பேப்டைஸ் பண்ணி கிறிஸ்தவனாக்கி ஒரு குரூப் தொடங்கி வில்லேஜ் கிராமமாக போய் எல்லாருக்கும் போதிச்சு நிறைய பணி செய்தேன். ஆனால் ஆயர் சொன்னார், இல்லை நீ மாற்றப்பட்டு இங்கே போகிற. நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த பணியை செய்ய விடுங்க. அவர் சொன்னார், நோ யூ ஆர் கோ தேர். கீழ்ப்படிந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவது, ஆயருக்கு எதிராக நான் இதுவரை ஒன்றும் செய்ததில்லை. அது எனக்கு எவ்வளவோ துன்பத்தை கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கையே முற்றிலும் போச்சுன்னு உள்ள ஒரு நிலைமையில கூட வந்த பிறகு நான் சரி ஆயர் சொல்கிறார், நான் போவேன். ஐ வில் ஒபே. அதனால்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் நம்ம எப்போ கீழ்ப்படிவோமோ, கீழ்ப்படிதல் வாழ்க்கை வாழ்கிறோமோ, இறைவனால் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது காரியம் முடியணுமா, கீழ்ப்படிதல் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு செய்து பாருங்க, அது நிச்சயம் நடக்கும். கீழ்ப்படிதல். அதனால் இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும். ஏனென்றால் இயேசுவினுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதல் வாழ்க்கை, புனித சூசையப்பருடைய வாழ்க்கை கீழ்ப்படிதல் வாழ்க்கை, அன்னை மரியாளுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதல் வாழ்க்கை. நான் உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவு. நாம் கீழ்ப்படியும் போது தாழ்த்தப்படுகிறோம். இயேசு என்ன சொல்கிறார்? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். If you want to be filled with the graces of God, be a obedient person, you will be blessed abundantly. அதுதான் புனித சூசையப்பர் நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறார். அவர் வாழ்ந்த சமயத்தில் ஒரு வார்த்தை பேசியதில்லை. அவர் வாழ்ந்த சமயத்தில் எந்த ஒரு பொசிஷனும் இல்லை. வளர்த்த தகப்பன். ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உதவி செய்து பணியாளனா அடிமையாக வாழ்ந்தவர். இன்று அவர் உலக திரு அவைக்கு பாதுகாவலராக இருக்கிறார். பாருங்க, அதுதான் மேன்மையான. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று கொடியேற்றி தங்களுடைய பங்கு விழாவை தொடங்குகிறீர்கள். நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள், இந்த நவ நாட்களில் புனித யோசேப்பினுடைய குணங்களை பற்றி தியானித்து தங்களுடைய குடும்பத்தில், தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கீழ்ப்படிதலின் வாழ்க்கையை ஏற்று நடக்க இறைவனிடம் நாம் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம்.